பண்ணீங்க அவளை? நாங்களா எதுவும் பண்ணலம்மா, அந்த பொண்ணா தான் செத்து போச்சு. உசிறு இருக்குது போல இருக்கடா. இவளை படுக்க வைங்க. சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம். நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் சொல்றது உண்மை. உன்னை லவ் பண்ண, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எப்போவாவது நான் உங்ககிட்ட தப்பா நடந்திருக்கேனா? அப்போ நான் காரணங்கிறியா? இல்ல தெய்வான, நீ காரணம் கிடையாது. உன் பாட்டி தான் காரணம். நீ ஃப்ராட் தான பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவ, அதுக்கு ஏன் பாட்டி காரணம் சொல்வியா? நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா உன் பாட்டி தான் காரணம். இந்தா இத பாரு. என்ன இது? நான் யாருன்னு எது சொல்லு பாரு. சீதா, உன் பேர் சீதாராமன் போட்டிருக்கு. ஓ, நீ சாதாரண ஃப்ராட் இல்ல, பெரிய ஃப்ராடு தான். நீ என்ன நம்பு, உன்னை அப்படி நம்ப வச்சிருக்காங்க. என் பேர் சீதாராமன் தான். நீ பாக்குற இந்த ஐடி கார்டு, என் ரேஷன் கார்டுலயும் அந்த பேர் தான் இருக்கு. ஏன்னா அதான் என்னோட நிஜ பேரு. இது உன் பாட்டிக்கும் தெரியும். நான் ஒரு ஆர்கியாலிஸ்ட், ஆராய்ச்சிக்காக பழனிக்கு வந்தேன். அப்பதான் உங்க பாட்டியை சந்திச்சேன். என்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லி என் ஆராய்ச்சிக்கு உதவி பண்ண சொன்னேன். அப்பதான் உங்க பாட்டி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் அவங்கள நம்பினேன். நான் அப்படி அவங்கள நம்பினது தான் இன்னைக்கு உன் முன்னாடி நான் குற்றவாளியா நிக்கிறேன். ஓ, கடைசியில என் பாட்டி மேலேயே பழி போடுறியா? நான் யார் மேலேயும் பழி போடல, உண்மையை தான் சொல்றேன். உன் பாட்டி தான் என்ன உன்னோட அத்தை மகன் சண்முகம் மாதிரி நடிக்க சொன்னாங்க. இந்த ஊர்க்காரங்க தெரியாத யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்களா? நீ என் சொந்தக்காரன்னு தெரிஞ்சா உன் ஆராய்ச்சிக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பிட்டேன். சண்முகமா நடிக்க ஆரம்பிச்சேன். நம்ம 2 பேருக்கு நடுவுல மனசை புரிஞ்சுக்கிற ஒரு இடம் வந்தப்போ அதை உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாரு. காரணம் இல்லாம இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண மாட்டாரு. கரெக்ட், காரணத்தோட தான் அரெஸ்ட் பண்ணாரு. அவருக்கு உங்க பாட்டி மேல கோபம், அவங்கள பழி வாங்கறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆனா உங்க பாட்டி காப்பாத்துவாங்கன்னு இருந்த, கடைசியில கையை விரிச்சிட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. நம்புற மாதிரி இல்ல, ஆனா கோர்ட் நம்பிடுச்சே. உண்மையாவே நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், என் மேல யார் கேஸ் போட்டாங்க? நான் ஆள் மாறாட செஞ்சேன்னு உங்க பாட்டி கேஸ் போட்டாங்களா? இல்ல. ஏன்? ஏன்னா நான் ஆள் மாறாட்டமே செய்யல. நான் ஆராய்ச்சிக்காக இங்க வந்தேன். இங்க நடக்கிற எந்த விளையாட்டுலயும் எனக்கு சம்மந்தமே இல்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க பாட்டி யாராலையும் நம்ப முடியாது. அவங்க யாரு, எப்ப யாருக்கிட்ட எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு அதை யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னாச்சு பாட்டி? பாட்டி, நான் உனக்கு வேணும்னு ஏமாத்தல தேவான, ஆனா நீ ஏமாந்துட்ட. அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன இதெல்லாம்? உன் கையில இருக்க இன்னொரு பேப்பர் கோர்ட் ஜட்மெண்ட் ஆர்டர். நான் நிரபராதின்னு கோர்ட் நம்பினதுக்கான ஆதாரம். என்னால இப்போதைக்கு இந்த ஆதாரம் தான் தர முடிஞ்சது. இப்ப கூட நீ என்ன நம்பல. நல்லா யோசிச்சு பாரு. அப்படி யோசிச்சு பார்த்தும் நான் உனக்கு தப்பானவன்னு தோணுச்சுன்னா நீ என்ன மறந்துடு. ஆனா அப்ப கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். என் நெஞ்சுக்குள்ள நீ தீயா இருப்ப. நான் சாகுற வரைக்கும் அந்த தீயாவே நெஞ்சுக்குள்ள எரிஞ்சிட்டு இருப்ப. ஒருவேளை நான் செத்து போயிட்டா அப்ப கூட நான் அந்த தீயால தான் எரிஞ்சு போயிருப்பேன். இல்ல, அது வேணாம், எதுவும் சொல்லாத. அதை கேட்கிற நிலைமையில நான் இல்லை. நான் வரேன். ஐயா,
ஐயா! யாரு? வைத்தியர் ஐயா! ஐயா! யாரது? ஐயா, ஒரு பொண்ணு விஷத்தை சாப்பிட்டு சாக கிடக்குற ஐயா. உசுறு போய்கிட்டு இருக்குங்க ஐயா. வந்து காப்பாத்துங்க ஐயா. வாங்க ஐயா. ஏய், நீ திருச்சி திருட்டு கூட்டத்தை சேர்ந்தவன் தானே? இல்லையா, அது வந்து ஐயா, நீ ராம்ஜி நகர் ஆளு தான். நான் வைத்தியம் பார்க்க திருச்சிக்கு பல முறை வந்திருக்கேன். வைத்தியம் பண்ண இடத்துல நீங்க திருடி இருக்கிறீங்க. ஐயா அதெல்லாம் விடுங்க ஐயா. உசுறு போய்கிட்டு இருக்கியா. வாங்க ஐயா. டே, நீங்க எல்லாம் ஏமாத்து கூட்டத்தை சேர்ந்தவங்க. நீங்க கூப்பிட்டதுக்குலாம் நான் வரமாட்டேன். இங்க இருந்து போயிரு. ஐயா 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 வாங்க ஐயா. அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. நீங்க ஒரு வைத்தியரு. அங்க உசுறு போய்கிட்டு இருக்கியா. வந்து காப்பாத்துங்கய்யா. டேய், போனா கதவை தள்ளிக்கிட்டு உள்ள வர. இந்த பாரு, நீ எங்கே கூப்பிடுற, எதுக்கு கூப்பிடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வரமாட்டேன். மரியாதையை வெளியே. ஐயா என்ன பாக்காதீங்கய்யா. அங்க உசுறு போய்கிட்டு இருக்கு. அதை பாருங்கய்யா. டேய், வரமாட்டேன்னு சொன்னேன்ல. முடியாதுன்னா முடியாதுதான். தொந்தரவு பண்ணாம வெளியில போ. வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது வைத்தியரே. வந்துதான் ஆகணும். என்னடா மிரட்டுறியா? ஓ, மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கிளம்பு. உங்களை மிரட்டுறதுக்கோ உங்க கூட விளையாடுறதுக்கோ எனக்கு நேரம் இல்ல. அங்க ஒரு உயிர் போய்கிட்டு இருக்கு. சொன்னா கேளுங்க. வாங்க. இல்ல இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்னை கொன்றுவியா? கொல்லுடா. உன்னால கொல்லத்தானே முடியும். கொன்னாலும் பரவாயில்லடா. ஓ மாதிரி அயோக்கியம் கூட வந்து நான் வைத்தியம் பண்ணி என்னுடைய கௌரவத்தை அழிச்சுக்கிறத விட சாகிறதே மேல். ஐயா, கெஞ்சறதுக்கு இது நேரம் இல்ல. தயவு செஞ்சு வந்துருங்க. இல்லைன்னா நானே தூக்கிட்டு போக வேண்டி வரும். தூக்கிட்டு போனா நான் வைத்தியம் பண்ணிடுவேனா? வாடா வா. திருடனுக்கு உதவனா நானும் ஒரு வகையில திருடன் தான். ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க வரணும். வந்தேதான் ஆகணும். இல்லைன்னா என்னடா பண்ணுவ? இப்ப நீங்க வரலன்னா என் கழுத்து அறுத்துக்கிட்டு நானே செத்துருவேன். நவகண்டம் யா. நவகண்டத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இப்படி நவகண்டம் வச்சு சாகிறது எங்க ஜாதி சனத்துக்கு ஒன்றும் புதுசு இல்ல. 1000 வருஷத்துக்கு மேலேயே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சாகிறப்ப சும்மாவே சாக மாட்டேன். உங்க குலம் அழியணும்னு சாபம் விட்டுட்டு தான் சாவேன். சொல்லுங்க, வர போறீங்களா இல்ல நவகண்டம் வச்சு சாகவா? அப்போ நீங்க வரல. சொல்லுங்க, வர்றீங்களா இல்லையா? வர்றீங்களா இல்லையா? பார்த்து வாங்க. மெதுவா. ரொம்ப தனிமையில் இருக்கார் போல இருக்கு. பின்ன இவர் செய்கிற ரசவாதம் காயகல்பம் மாதிரி விஷயங்களுக்கு ஊருக்குள்ள இருக்க முடியுமா? இல்லைன்னா இருக்க விட்டுருவாங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆக்சுவலாக இவர் அலோபதி டாக்டராக இருந்தார். என்ன சொல்றீங்க? அலோபதி படிச்சுட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிறத விட்டுட்டு காயகல்பத்தையும் ரசவாதத்தையும் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, நியூமராலஜியில் பெரிய மாஸ்டர். 20 வருஷம் மினசிட்டா யூனிவர்சிட்டியில் நியூமராலஜி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. தலை கலண்டுருச்சோ? அப்போ கையில் ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக இங்கே வந்து சித்த வைத்தியத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போதான் தலை கழண்டுருச்சு. சாமியார் வாழ்க்கை மாதிரி தான் இல்லை? மாதிரி இல்லை, சாமியார் வாழ்க்கை தான். வெந்தது எதையும் சாப்பிட மாட்டார். தேங்காய், ஊற வச்ச பருப்பு, காய்கறி, பழங்கள் இதெல்லாம் மட்டும்தான் சாப்பிடுவார். ஒரு மார்க்கமான ஆளு தான்.
பிடிங்க பிடிங்க பிடிங்க. போயிடுச்சா? இனிமே சிக்காது. ஆமா, நீங்க யாரு? என் பேர் கஜா. பழனி சித்த வைத்திய மாநாட்டில் நாம் சந்திச்சிருக்கோம். அப்படியா? சித்தர் மாநாட்டிலையா? நான் அங்கே வந்திருந்தேனா? ஆமாம் சார். பஞ்சபாசானம்னு எதையோ கொண்டு வந்தீங்க. அதில் திடீர்னு புகையெல்லாம் வந்து பத்து